தமிழர்களோட பாரம்பரிய உணவில் ஒன்று தான் பழைய சோறு. ஒரு காலத்தில் தவிர்க்க முடியாத உணவாக கூட இருந்துச்சு. இப்போ மாசத்துக்கு ஒரு முறை கூட பழைய சோறு சாப்பிட்றதே ஆச்சரியமாக தான் இருக்கு. நாகரிகம் வளர வளர நம்மளோட வாழ்க்கை முறையும் மாறிட்டே போகுது. நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை மறந்து கடந்து போய்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் பழைய சோறை சூப்பராக சைடிஷோட எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பழைய சோறு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டது போக மீதியான சாதம் இருக்குது. அந்த சாதத்தை ஒரு மண் பாத்திரத்தில் எடுத்து அதை மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். அடுத்த நாள் காலையில் சாதம் ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. வெள்ளைப்பூடை தினமும் நம்மளுடைய உணவில் எடுத்துக்கணும். அதுக்காக தான் வெள்ளைப்பூடை ஒரு சைடிஷாக எடுத்துக்கிறேன்.